ஆமென், ஸ்தோத்திரம். உண்மையான தெய்வமாகிய, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வமாகிய, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஒரு தெய்வம் ஆகிய என்னை விட்டு விட்டார்கள். இது ஒரு முதலாவது தீமை. இரண்டாவது தீமை, தண்ணீர் நிற்காத ஒரு வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படி என்றால் கடவுள் அல்லாத, ஸ்தோத்திரம், எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்காத, ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களை நாசமான பாதையிலும் வெடிப்புள்ள பாதையிலும் வறட்சியான பாதையிலும் நடத்துகிற அந்நிய தெய்வங்களை அவர்கள் தங்களுக்கு தெய்வங்களாக மாற்றிக்கொண்டார்கள். அதனால தான் அவன் எந்த ஜாதியாவது அவன் கடவுளை மாற்றினது உண்டா என்று கடவுள் அங்கே மேலே 11 வசனத்திலே சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தன்னை என்னன்னு சொல்லுகிறார் என்றால், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். கடவுள் தன்னை ஜீவ தண்ணீர் ஊற்று என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு கடவுளை நாம் சேவிக்கிறோம். அல்லேலூயா. நன்றாக எனக்கு தெரியும், நம்முடைய தேவனுக்கு நாம் ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் கடவுள் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்திலே தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவ தண்ணீராகிய, ஸ்தோத்திரா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். கடவுள் தன்னை ஜீவ தண்ணீர் ஊற்று என்றுதான் கடவுள் தன்னை அந்த இடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஒரு ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்று போல. ஆமென். எத்தனையோ பேருக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு பெரிய ஊற்று, இல்லைன்னா ஒரு நதி புரண்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்காக பல பேர் சுற்றுலாவுக்கு போய் அந்த நதிகள் ஓடி வருகிறதை, அந்த கண்கொள்ளா காட்சிகளை பார்ப்பார்கள். ஆனால் கடவுள் தன்னை என்ன சொல்லுகிறார்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய். ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற ஒரு கடவுள். அல்லேலூயா. எரேமியா 17வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17 அதிகாரத்திலே 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். பாருங்கள், அங்கே ஆண்டவர், ஸ்தோத்திரம், எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை ஒரு பெரிய ஜீவ நதி, ஒரு பெரிய ஜீவ தண்ணீர் ஊற்று என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆண்டவரை விட்டு ஒரு மனிதன் விலகும் பொழுது உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே, ஸ்தோத்திரா, அநேக அந்நிய தெய்வங்களை ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே செஞ்சு கும்பிட்டு அவர்கள் ஆண்டவரை விட்டு பூர்ணமாய் விலகின பின்பு, ஸ்தோத்திரம், அவர்களை ஆண்டவர் பெலிஸ்தர் கையிலையோ இல்லைனா மோவாபியர் கையிலையோ ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமென், தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார்கள், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் நீங்கள் அகற்றி போட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சாமுவேல் காலத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அப்ப சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து ஒரு தீர்க்கதரிசி தான் என்கிற ஒரு நிச்சயம் இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்த பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருக்கிற அஸ்தோரோத்துகளையும் பாகால்களையும் உங்கள் வீடுகளிலிருந்து எடுத்து வெளியே போடுங்கள், போட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். அப்படியே அவர்கள் அதையெல்லாம் அஸ்தோரோத்து தெய்வங்களை எடுத்து வெளியே போட்டுட்டு அவர்கள் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறார்கள், உபவாசம் பண்ணுகிறார்கள், தண்ணியை கொண்டு வந்து எருசலேம் ஆலயத்தில் ஊற்றி மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள், ஸ்தோத்திரா, ஆமென், அவர்கள் அந்த இடத்திலே தண்ணியை ஊற்றி, ஆமென்,
பாவ மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப பெலிஸ்தர்களுக்கு ஒரு செய்தி போகிறது, இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலே கூடுகிறி ஆமென் அவர்கள் யுத்தத்துக்கோ ஏதோ ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஆமென் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி எடுத்து பலி செலுத்தி கர்த்தரிடத்திலே வேண்டின பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், அல்லேலூயா, நானே யுத்தம் பண்ணுவேன். இவங்க யுத்தம் பண்ணவே இல்லை, இங்கே மிஸ்பாவில் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. மிஸ்பா என்றால் கர்த்தர் கண்காணிக்கிற ஒரு இடம், காவல் கோபுரம் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் கண்காணிக்கிற இடத்திலே இஸ்ரவேலர்கள் வந்து அந்நிய தெய்வங்கள் எல்லாம் அகற்றி போட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனா இதுக்கு முன்னே நிறைய நேரம் பெலிஸ்தர்கள் கையிலே தோத்திருக்கிறார்கள். அதனாலதான் இங்க பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒரு சுபாவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கடவுளை விட்டு விலகுகிற ஒரு எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலே தோன்றக்கூடாது. இன்னும் நாம் ஆண்டவருடைய பக்கத்தில் போகணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் பைபிள் படிக்கணும் அப்படின்னு ஒரு தாகம் வரணும். ஆகவே இவ்வளவு காலம் பெலிஸ்தர்கள் கையிலே வெட்கப்பட்டு போகிறவர்கள் இப்போ சாமுவேல் சொல்லுகிறான், எல்லாரும் மிஸ்பாவிலே வாங்கள், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன், உங்கள் கையில் இருக்கிற எல்லா அஸ்தரோத்து தெய்வங்களை பாகால்களை தூக்கி எரிந்து போடுங்கள். ஆனா அந்த இடத்துல பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அங்கே உபவாசம் பண்ணி அழுதார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து, இவ்வளவு காலம் உங்களை நாங்கள் கும்பிடல, உம்மை ஆராதிக்கல, உமக்கு ஆமை துதியை செலுத்தல என்று மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்கள் மிஸ்பாவிலே கூடினார்கள் என்று கேள்விப்பட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் இடி முழக்கங்களை கர்த்தர் வர பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். இடி முழக்கங்களை அவர்கள் மேல் வரப்பண்ணி அவர்களை கர்த்தர் ஆமென் ஓட பண்ணினார். மிஸ்பாவிலே கூடியிருக்கிற கொஞ்ச ஜனங்கள் தான் கேள்விப்பட்டார்கள், அங்கே கர்த்தர் இடி முழக்கத்தோடு பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். அப்போதான் இதை கேள்விப்பட்டு அவர்கள் துரத்துகிறார்கள். அங்கே பெலிஸ்தர்கள் ஆமென் விரண்டு ஓடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாய கர்த்தரை விட்டு விலகினபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாய கர்த்தரை விட்டு விலகினபடியால். அங்கே எரேமியா 17ஆம் அதிகாரத்திலேயும் வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு ஒரு உண்மையாய் நாம் இந்த பூமியிலே வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு நாம் பிரியமா வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே ஸ்தோத்திர தண்ணீர் ஊற்றை போல, ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றை போல, ஒரு நதி போல நம்முடைய குடும்பத்திலே அநேக ஆசீர்வாதங்களை தேவன் ஆமென் நமக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் அதுக்கு அவருக்கு முன்னாடி நாம் ஆமென் மனம் வருந்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு பாவங்களாக இருந்தாலும் நம்ம ஆண்டவற்றை ஆமென் மன்னிப்பு கேட்டு நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். ஆமென். உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். அப்படி என்றால் உம்மை விட்டு விலகிறவர்களுடைய பெயர் மண்ணிலே எழுதப்படும், புழுதியிலே எழுதப்படும், நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரா, ஆண்டவர் தன்னை அவை ஜீவ தண்ணீர் ஊற்று என்று கடவுள் சொல்லுகிறார். அவரோடு நம்ம வாழும் பொழுது, அவருக்கு பிரியமா நம்ம வாழும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஒரு நதி போல தம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மேல் ஆண்டவர் ஊற்றுவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசிப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா.
இந்த வசனம் எனக்கு ரொம்ப நிறைய நேரம் அதை படிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ. பாருங்க, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரா, அவன் உள்ளத்தில் இருந்து ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆமென், ஸ்தோத்திரா. கடவுள் என்பவர் சும்மா என்னை தேடுங்கள் என்று சொல்லுவது இல்லை. ஹல்லேலூயா. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று கடவுள் சொல்லுவது இல்லை. ஆமென். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கல. நமக்கு அந்த கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவன் விசுவாசத்தோடு தேடினால், தாகத்தோடு தேடினால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அங்கே ஆண்டவர் சொல்றார், ஆமென், தன்னை ஜீவ தண்ணீர் ஒன்று ஊற்று என்று சொல்லுகிறார். தன்னை தேவனாய கர்த்தர் நான் ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்று என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். இது இன்னும் கொஞ்சம் ஆமென் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வசனமா இருக்கிறது. ஒரு பெரிய நதி போல ஓடும். யாருக்கு? ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை ஒரு பெரிய நதின்னு சொல்லுகிறார், ஒரு பெரிய ஜீவ தண்ணீர் ஊற்று என்று சொல்லுகிறார். இங்கே கடவுள் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த உலகத்திலே நிறைய பிரச்சனைகள், பாவ போராட்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வசனங்களை நாம் ஆமென் ஸ்தோத்திரா ஆழமாக கை கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனையில கேட்டா, ஸ்தோத்திரா, வார்த்தையினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தது அது ஒரு நாள் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒரு நாள் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. கடவுள் மேலே சந்தேகப்படாதீங்க. ஆமென். நான் இந்த திருமணத்துக்காக, பிள்ளை திருமணத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அதுனதின் காலத்தில், இதுவும் ஒரு சொப்பனத்தில் தான் ஆமென் இந்த சத்தம் கேட்டது. அதுனதின் காலத்தில் அதுனதின் காரியங்களை நானே நேர்த்தியாய் செய்வேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு எல்லாத்துக்கும் தேவையெல்லாம் சொல்றாரு, நான் இருக்குன்னு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே வசனம் பத்திரிகையில் அதுதான் மேல முதல் வசனமா போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் காலத்தில் பிரசங்கி 3:11 அந்த வசனம் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை நான் நம்ப வேண்டும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்று, அது ஆமென் என்றும் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஜீவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இயேசு உயிருள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து அவன் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அடைய போகிற ஒரு ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கடவுளை அறியாமல் இந்த உலகத்திலே ஆண்டவர் யாரென்று தெரியாமல் அலைமோதி கொண்டிருந்தாள். அல்லேலூயா. கடவுள் யாரென்று தெரியாமல் அலைமோதி கொண்டிருந்தால், அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஸ்தோத்திரா தெய்வமாக வணங்காதவர்கள் எல்லாரும் ஆமென் வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவன் என்னை தெய்வமாக, என்னை விசுவாசத்தோடு தாகத்தோடு தேடுகிறவர்கள், நான் அவர்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றை போல, ஒரு நதியை போல நான் அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் வாழ்க்கையிலே அலைமோதி கொண்டு வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அநேக சரீரத்திலே பலவிதமான துன்பங்களும் வேதனைகளும், சாகிறதா பொழைக்கிறதா என்ற ஒரு பயங்கரமான துன்பத்தின் பாதையிலே நடந்து வருகிறார். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம்தான் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். சபைக்கு வரும்போது ஹல்லேலூயா ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ரொம்ப கருப்பு ட்ரெஸ்ஸை உடுத்தாதிய. அல்லேலூயா. ஆமென். கருப்பு, இந்த மூடுறது, தலையில் போடுறது கருப்பு சேலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அப்படி உடுத்தி வரக்கூடாது. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிக்கிற போது ஒரு கருப்பானவோ தெரியுதுன்னு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரா. அதனால கருப்பு சேலை, கருப்பு தலையில் போடுறது, கருப்பு சட்டை, கருப்பு சுடிதார் அப்படி போடாமல் சும்மா மஞ்சள், பச்சை, அல்லேலூயா, சிகப்பு, அவன் நம்ம வெளில தான் உடுத்தணும்னு சொல்கிறதில்ல, கட்டாயப்படுத்துறதில்ல. கண்டகிரேன ட்ரெஸ்ஸுகளை உடுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எனக்கே இப்படி பிரசங்கம் போது கருப்பாக ஒன்று தெரியுது பார்ப்போம். அல்லேலூயா. அதனால் அது ஒரு புத்திமதியாக ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போது நீங்கள் உடுத்திட்டு வந்தாலும் மாதிரியாக நினைக்க வேண்டாம். அவங்கள யாரும் மாதிரியாக நினைக்க. அடுத்த வாரம் வரும்போது ஸ்தோத்ரா சர்ச்சில் நல்ல ஒரு வெளிச்சமாக தெரிகிற ட்ரெஸ், வெளிச்சமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா, அந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்ரா. ஆக தேவ பிள்ளைகளே ஸ்தோத்ரா. ஆக இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வாழ்க்கையிலே ஸ்தோத்ரா பயங்கரமான வியாதியின் துன்பத்திலே அவள் இருக்கிறாள். அவளுக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது ஸ்தோத்ரா அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆமென். அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் ஒரு விசுவாசம் வருது. ஒரு பெரிய நதி அவள் வாழ்க்கையில் ஓட தொடங்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்களுடைய அந்த கூட்டத்துக்குள்ளே இடிச்சு அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டுட்டா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை யார் தொட்டா? சீசர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் தொட்டது? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்லுகிறார், ஒரு ஊற்று மாதிரி பாயும். கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, என்னை யாரோ தொட்டது உண்டு. ஆமென். உடனே அவள் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு அவர் பாதத்தில் விழுந்து, நான் தான் சாமி உங்களை தொட்டேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அன்றைக்கே அவளுடைய நோயெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த நதி அவன் நோயை குணமாக்கு. அந்த நதி உன்னுடைய கஷ்டத்தை மாற்று. அந்த நதி உன்னுடைய தரித்திரத்தை அகற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அது உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு நதி. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் 30ஆம் வசனத்திலே தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட. 30ஆம் வசனம் வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்கள், அவருக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு ஊற்று போல சுகமாக்கும் ஒரு வல்லமை புறப்பட்டது. ஒரு நதி பாய்ந்து வந்தது. ஸ்தோத்திரா. இன்றைக்கு இயேசப்பாவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய சரீரத்திலிருந்து சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஒரு நதி பாயும். ஆமென். உன்னுடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் துக்கங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஒரு குடும்பத்தை நோக்கி பாஞ்சு வரும். ஹல்லேலூயா. ஒரு கவலையும் வேண்டாம், ஒரு ஆமென் துக்கம் வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 36 8 9 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 36 8 9. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பாருங்கள், உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் நாங்கள் திருப்தி ஆகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு வசனம் சங்கீதம் 36 8 9. ஆலயத்திலே ஒரு நன்மை இருக்கிறது. அவர் சமூகத்திலே தேடும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. திரும்ப வாசிங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆலயத்தில் உள்ள ஒரு சம்பூர்ணம், ஆலயத்திலே தேவனுடைய சபையிலே ஒரு சம்பூர்ணம். ஹல்லேலூயா. உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆலயத்தில் ஒரு நதி பாஞ்சு வருது. ஹல்லேலூயா. பேரின்ப நதியினால் அவர்களை தாகத்தை தீர்க்கிறீர். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆலயத்துக்கு வரும்போது ஜீவ ஊற்று நம்ம மேல பாய்கிறது. வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும் சொல்றது மாதிரி அல்லேலூயா, அவர் வெளிச்சத்தில் போகும்போது நாமும் வெளிச்சம் காண்கிறவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10 to 14 வரை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து 14 வரை. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறியாததினால் நீயே அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் ஜீவ மிருகங்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சமாரியா ஸ்திரீ ஸ்தோத்திரா அநேக கணவனோடு வாழ்ந்து வாழ்க்கையிலே ஸ்தோத்திரா அவன் கஷ்டமான பாதையிலே கடந்து வருகிறாள். ஆனால் ஆண்டவர் அவளிடத்துல சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த கிணறு யாக்கோபுடைய கிணறு தான், முற்பிதாக்களாகிய யாக்கோபுடைய கிணறு தான். ஸ்தோத்திர அவர்கள் அந்த சமாரியா ஸ்திரீ பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அந்த முற்பிதாக்களுடைய வழிபாடுகளிலே வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு அவர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். ஆமென். தண்ணி நிக்காது. ஏன்? நீ கும்பிடுற கடவுள் அது வெடிப்பை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களிலே ஆமென் ஸ்தோத்திர ஓட்டைகளை உண்டு பண்ணும். ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வெடிப்பு வழியாக வெளியே கசிந்து போயிரும்.
அல்லேலூயா. வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தண்ணி நிற்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தெய்வமாக ஆராதித்தால் அவர் உனக்கு ஒரு பெரிய நதியாக இருப்பார், ஒரு பெரிய ஜீவ ஊற்றாக, ஆமே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருப்பார். அல்லேலூயா. அங்கே சமாரியா ஸ்திரீயிடம் சொல்லுகிறா, இந்த தண்ணீரை நீ குடிச்சா மறுபடியும் தாகம் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. ஆகவே உன்னுடைய தொட்டியிலே வெடிப்பு இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை, அவருக்கு இருதயத்தை நீ கொடுக்கவில்லை, அதனால் உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அந்த வெடிப்பு வழியாக போய்விடும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நீ ஆராதித்தால், அவருக்கு இருதயத்தை நீ கொடுத்து, அவருக்கு உண்மையாய் நீ அவருக்கு ஸ்தோத்திர செவிசாய்த்து வாழ்ந்தால், அவர் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பார். அது ஒரு காலும் தாகமே எடுக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஓ, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் அல்லேலூயா எப்படி நான் நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகமே உண்டாகாது. அல்லேலூயா. நான் ஒரு தண்ணி கொடுப்பேன், அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. அப்படி என்றால் ஒரு திருப்தியுள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. 5 அப்பங்களை 2 மீனையும் வைத்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். மீதியானதை 12 கூடை நிறைய எடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலும் தாகம் எடுக்காத ஒரு தண்ணி என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றா இருக்கும். அல்லேலூயா. உன் தேவைகளை நினைத்து நீ கவலைப்படும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், அதை சந்திக்கும்படி ஒரு நதி புறப்பட்டு பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. நீ எதை நினைத்து கலங்குகிறாயோ அதை நினைக்கும்படி, அதை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அவர் உனக்கு ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றாக உன் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே, அவர் உனக்கு ஒரு ஊற்றாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் அந்த பாட்டு சொல்லுகிறது, ஊற்று தண்ணீரே ஆமென் பொங்கி பொங்கி வாரும். அல்லேலூயா. அவர் உன் குடும்பத்துக்கு ஒரு ஊற்றாய் இருக்கிறார், ஒரு நதியாய் இருக்கிறார். உன்னுடைய குடும்பத்திலே ஸ்தோத்திரா ஆண்டவர் எல்லாவற்றையும் செழிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் தேவன் உன்னிடத்திலே கேட்பதெல்லாம் அவர் மேலே விசுவாசம், அவர் மேலே தாகம். அல்லேலூயா. அவரை தேடு. ஆமென். அவரை நீ தேடும் பொழுது உனக்கென்று ஒரு ஊற்று திறக்கப்படும். ஒரு ஊழியக்காரர் ஒரு பழைய பில்டிங்கில் சபை வச்சு நடத்திக்கிருந்தாராம். அல்லேலூயா. ஆனால் அந்த சபை கீழே கீறி காங்கிரீட் பில்டிங்கு, அந்த சர்ச்சு கம்பியெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி, அது எப்போது இடிஞ்சு விழுறது மாதிரி இருந்தது. பல நேரம் அந்த பாஸ்டர் தட்டி சிமெண்ட்லாம் வச்சு பூசி பார்த்தாரு. ஆனாலும் அது கொஞ்சம் நாள் கழிய அது இத்து போய் ஜனங்கள்லாம் பயந்து, ஸ்தோத்திரம், இந்த கட்டடம் செல்லத்துக்கு இடிஞ்சு விழுந்துரும் போலன்னு அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க. உடனே இந்த பாஸ்டர் அந்த விசுவாச மக்களை எல்லாம் வைத்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இதை புதுசாக கட்டுவோமான்னு கேட்டார். ஆமென். ஸ்தோத்ரா. அப்போ ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டுவோம் அப்படின்னு எல்லாரும் வாக்கு கொடுத்தாங்க. எல்லா மக்களும் சொன்னாங்க. எல்லாரும் உழைச்சி எப்படியா கொடுத்து அந்த ஒரு கிராமத்தில் இருந்த சபை. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. உடனே இந்த பாஸ்டர் என்ன செஞ்சார், இந்த ஊழியக்காரரு அவங்க மக்கள்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி இடிச்சிட்டார். இடிச்சிட்டு அவர் கட்டுவதற்கு மக்கள்கிட்ட கேட்ட பொழுது அந்த ஊரில் தொழில்கள் சில மாற்றம் நடந்துருச்சு. அதனால் அவங்க கையில் பணம் இல்லாமல் போயிடுச்சு, விசுவாசிகள் கையில். அதனால் அவங்களுடைய அவங்க கொடுக்கறதெல்லாம் கொடுக்க முடியாமல் போயிட்டாங்க. எல்லா விசுவாசிகளுமே கொடுக்கணும்னு நினச்சவங்க கொடுக்க முடியாமல் போயிட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார், ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு மரத்துக்கு கீழே வச்சு ஜனங்களை ஆராதனை நடத்திட்டே இருந்தார். அல்லேலூயா. மழை வருது. மழையெல்லாம் வரும்போது நனைஞ்சிடுறாங்க. உடனே ஆராதனையெல்லாம் குழம்பிடுது. ஸ்தோத்திரம். பல வாரங்கள் மரத்துக்கு கீழேயே நடத்துகிறார். மழை இல்லாமல் இருந்தால் நல்லா நடத்திட்டு முடிச்சிடுறாரு. ஸ்தோத்திரம். மழை வந்தால் அப்படியே ஓடிடுறாங்க விட்டுட்டு. அதனால் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவர் அழுது இருக்கிறார். அவர் அந்த ஊழியக்காரர் எப்போதுமே
ஒரு அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவாராம். அதுதான் அவரால் ஜெபிக்க முடியுமா ஆண்டவர் சமூகத்தில். ஒரு நாள் இந்த மாதிரி சபை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, மக்கள் எல்லாம் மழையில் நனைகிறாங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தாராம். அல்லேலூயா, அழுது கேட்டே இருந்தாரா. எனக்கு ஒரு சபை கட்டி தாங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்குதான், உன்னுடைய ஊற்று கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவர் ஒன்றும் புரியல. அவர் உடனே போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் வந்து அவர் ஜெபிக்கிற இடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியலை, ஊற்று கண்கள் எல்லாம் ஓட்டையெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலை, அதை விளக்கி சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, ஸ்தோத்திரா, உன்னுடைய ஜெப நேரம் வந்து கூட்டணும். ஆமென். என் சமூகத்தில் உன்னுடைய ஜெப நேரங்களை கூட்டு, உனக்குன்னு இருக்கிற அந்த ஊற்று கண்கள் ஓட்டைகள் அடைக்கப்பட்டது திறக்கப்படும் என்று சொன்னாரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கடவுள் தெளிவாக சொல்கிறாரா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் என் சமூகத்தில் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிகிட்டே இரு, உனக்குன்னு உள்ள ஊற்று கண்கள் ஓட்டையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது. நீ ஜெபிக்கும் பொழுது தான் அந்த கண்கள் என்ன செய்யப்படும், என்னோடு நீ நேர செலவு பண்ண உன்னுடைய ஊற்று கண்கள் ஓட்டையெல்லாம் திறக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. உடனே ஆண்டவர் சொல்றதை கேட்டு அவர் ரொம்ப நேரம் ஆண்டவர் சமூகத்தில் பைபிள் படிக்க ஜெபம் பண்ண அவர் பாதத்திலே கிடக்கிறார். ஓட்டைகள் ஊற்று கண்கள் திறக்கப்படணும், அதெல்லாம் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரா. ஒரு நாள் அவர் இருந்த அந்த ரூமுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு கார் சத்தம் கேட்குது. உடனே வெளியே பார்த்தா ஒருத்தர் காரில் வந்து நிற்கிறார். அந்த கார் பார்க்குறாரு, ஜன்னலை திறந்து கார் வந்து நிற்கிது. அதுக்குள்ளேருந்து ஒரு குடும்பம் இறங்கி வருது. கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஒருத்தவங்க குடும்பமாக இறங்கி வர்றாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து கேட்டாங்க, என்ன பாஸ்டர் இப்படி நீங்கள் மரத்தில் வச்சு ஆராதிக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களை குறித்து. நான் எனக்கு வெளியூர், ஆனால் உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறதாக. அல்லேலூயா. ஆமாம் பிரதர், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அதுக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது, நீங்கள் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால தான் உங்களை தேடித்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செக் எடுத்து, அல்லேலூயா, அவர் ஒரு செக்கில் ஒரு 50 லட்சம் ரூபாய் எழுதினார். உங்களுக்கு பொறாமையா இருக்குதா? அல்லேலூயா. ஒரு 50 லட்சம் ரூபாய் எழுதினார் செக்கில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 50 லட்சம் ரூபாய் எழுதி அந்த பாஸ்டர் கையில் கொடுத்துட்டு சொன்னார், இதை வச்சு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. ஸ்தோத்திரா. தேவைப்பட்டா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திரும்ப நான் ஒரு செக்கை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அல்லேலூயா. நான் அந்த செக்கை வாங்கிட்டு அந்த பாஸ்டர் வந்து அந்த அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு அதே செபிக்கிற இடத்துல போய் அவர் அந்த செக்கை வச்சு அழுதுகிட்டே இருந்திருக்கிறார். ஒரு கண்ணு திறக்கும்னு சொன்னீரே, ஒரு ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்படும்னு சொன்னீரே, ஆண்டவர் திறந்திருக்கிறீங்கப்பான்னு சொல்லி அழுதிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டிருந்தால், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமுள்ளாய் இருக்கிறவன், தாகமுள்ளவன் மேல் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாயும். அந்த தாகம் உனக்கு வரணும். ஆமென். எங்கள் பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில் இப்படி இதே மாதிரி தான் நடந்தது. ஸ்தோத்திரா. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவருடைய தரிசன சத்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஊற்று கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அநேகர் நினைக்கிறாங்க, உலகத்துக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படி இது உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நடந்தது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. மர்மமாக இருக்குது. அல்லேலூயா. உலகத்துக்குள்ள என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ சீக்கிரமா வேலை கிடைக்குமா? இவ்வளோ சீக்கிரமா இதெல்லாம் நடக்குமா? ஒரே மர்மமா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா காரியமெல்லாம் எப்படி தான் இருக்கு? ஒரு மர்மமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மர்மமா இருக்கிறதே. ஸ்தோத்திரம். அதனால அந்த ஜெபத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா.
ஒரு ஜெபத்தில் ஊற்று கண்கள் திறக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. உடனே இந்த 50 லட்சம் ரூபாய் வச்சு சபை கட்ட ஆரம்பிச்சா. பின்னாடி அந்த பிரதர் போன் பண்ணி சொன்னாரு, ஆமென், தேவை இருக்குதா? ஆமென். அந்த ஒரே குடும்பமே எல்லா சபையினுடைய செலவையும் அந்த முழு குடும்பமே கொடுத்ததா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையை ஒரு அழகான ஒரு சபையை அவர் கட்டி முடித்தார் அந்த பாஸ்டர். அவன் ஆண்டவருடைய சத்தம் என்ன? ஒரு ஊற்று கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அவை உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சோதிச்சு பாரு. உன்னுடைய ஊற்று கண்கள் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றாய் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 தீமைகளை என் ஜனங்கள் செய்தார்கள். ஜீவ தண்ணீராகிய ஊற்றாய என்னை விட்டுவிட்டார். தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாய்? ஹல்லேலூயா. நல்ல பாதையை நீ தெரிந்து கொள்ள, நல்ல வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள, நல்ல சுவாபத்தை நீ தெரிந்து கொள்ள. யாரு ஸ்தோத்திரம், ஆமென், தவறாக பேச வாயை திறந்தாலும் நீ தவறாக பேசாத. ஹல்லேலூயா. ஏனென்றால் வாயிலே கட்டுப்பாடு இல்லாதவனை கடவுள் ஆசீர்வதிக்க முடியாதே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நீ பூமியிலே வாழும் பொழுது உனக்கென்று ஊற்று கண்கள் திறக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இங்கே சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய். பாருங்க அந்த வசனத்தை பதிகளா, அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய். பாருங்க, ஊறிட்டு நிக்கிறதல்ல, ஊறுகிற நீரூற்றாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏசப்பாவுக்கு கையை தட்டி எல்லாருக்கும் அதை சோதரம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்க வாழ்க்கையில நீ ஊறுகிற ஒரு நீரூற்றா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஒரு பெரிய நீரூற்றாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமென். அப்படின்ற என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காலம் உன்னுடைய ஆசீர்வாதம் குறையாது, ஒரு காலம் உன்னுடைய நன்மைகள் குறையாது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஸ்தோத்திரா. அந்த இருதயத்தில் இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 26, 27 வாசிங்க. நீதிமொழிகள் 14, 26, 27. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. இங்கே நீதிமொழிகள் 4:23ல எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதயம் ஆமென் ஸ்தோத்திர கெட்டு போவதற்கு கண்ணு ரொம்ப முக்கியமானது, வாயு ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் நீதிமொழிகள் 14, 26, 27ல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4:23 பக்கத்திலேயே சில வசனம் இருக்குது. வாயு கண்ணு காக்கணும். ஆமென். எல்லா காவலோடு காத்துக்கொள்வதற்கு இருதயத்தை, வாயு கண்ணு ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியமானது, கண்ணு ரொம்ப முக்கியமானது. எல்லா காவலோடு ஆமென் இருதயத்தை காத்துக்கொள்ளு, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்திலிருந்து ஒரு நதி புறப்படும். ஹல்லேலூயா.
வாய் ரொம்ப முக்கியமானது, கண்ணு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல், ஆமா, நீதிமொழிகள் 14, 26, 27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு ஆமென், நாம் விலகலாம், தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஆமென். கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஆமென் ஒரு ஜீவ ஊற்றாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அந்த இருதயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு கர்த்தர் ஜீவ ஊற்றா இருக்கிறார், அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் கெட்டு போயிட்டா இருதயத்திலிருந்து ஒரு நதி பாயாது. ஆமென். என் தாகமுள்ளவன் அவன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயம் ரொம்ப முக்கியமானது. இருதயத்திலிருந்து தான் அந்த நதி புறப்பட்டு போகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அதாவது யார் நீதிமான் என்றால் விசுவாசிகள் நீதிமான், ஊழியக்காரர்கள் நீதிமான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் நீதிமான்? தேவனை அறிந்த பிள்ளைகள் நீதிமான்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நீதிமான்கள். ஆகவே நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. நீதிமானா இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது அவனுடைய வாயை கர்த்தர் ஒரு ஜீவ ஊற்றை போல மாற்றுகிறார். அதனால தான் ஊழியக்காரங்க நீதியாக வாழ்ந்து பொழுதுதான் அவங்க வாயிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகும். அல்லேலூயா. நீதியாய் வாழாவிட்டால் எந்த ஊழியக்காரன் வாயிலிருந்து ஜீவ ஊற்றி புறப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரா நீதிமான்களா இந்த உலகத்திலே வாழுவது கிடையாது. அல்லேலூயா. மனம்போன போக்கில் வாழ்ந்து கர்த்தருடைய ஆமென் சமூகத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஒரு ஜீவ ஊற்று. ஆமென். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னா நம்ம வாயை பாதுகாக்கணும். நம்ம நீதிமான்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நீதிமான்களாக இருந்தால் தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஏன்? அந்த வாயிலிருந்து தான் ஒரு ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஆமென். ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் என்றால், கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13:14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்கள், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே சூரியனை போல பிரகாசிக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அந்த போதகத்தை நாம் கேட்கும் பொழுது, ஞானவான்களுடைய போதகத்தை நான் கேட்கும் போது அது ஒரு ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு நான் தப்பலாம். பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, போதகத்தை கேட்க போகும் பொழுது அந்த போதகம் போதிக்கிறவர்கள் ஞானவான்களாய் இருந்தா அந்த போதகம் அவர்களை மரணத்துக்கு தப்புவிக்கிறது. அது ஒரு ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் நம்ம பிரசங்கத்தை கேட்க வருகிறோம், சபை ஆராதனைக்கு நம்ம கூடி வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பைபிளில் வசனத்தை எடுத்து போதிக்கும் பொழுது ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு நாள் ஒரு கதை சொன்னான். ஸ்தோத்திரா. ஒரு நபர் பிரசங்கம் துவங்கும் பொழுது ஆமென் ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் எந்திரிச்சு போய்விடுறாராம். அதாவது ராம்நாட்டிலிருந்து பரமக்குடிக்கு. ஏனென்றால் அவர் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அவர் பரமக்குடிக்கு போகணும். அந்த பஸ்ஸு தான் அவர் ஊருக்கு போகும். ஆனால் பிரசங்கம் தொடங்கும் பொழுது எந்திரிச்சு போயிடுவார். ஒரு நாள் இவர் கொஞ்சம் கவலையாகவே இருந்ததான். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரருக்கு ஒரு நாள் ஒரு செய்தி வந்ததான். அவர் பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்துட்டார். அது பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு வயசான பாஸ்டர், அவர் வயசாகி இறந்து போயிட்டார்.
ஸ்தோத்திரம். அவரும் பரமக்குடியில் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் தலைவர் பாஸ்டராக இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் பைபிள் காலேஜெலாம் வச்சுருந்தார் பரமக்குடியில். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பிரதர் எந்திரிச்சு போவார், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது. அவர் மனைவி உட்காந்துருக்குறாங்க. அவர் மனைவிக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் வீட்டுக்கார் பஸ்ஸில் கீழே விழுந்து அடி விட்டுட்டார். ஸ்தோத்திரா. ஆனால் பைபிள் சொல்லுது அவர் இறந்துட்டார் அந்த இடையில எந்திரிச்சு போனவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஞானவான்களுடைய போதகம் ஒரு ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. அந்த போதகத்தை நாம் கேட்கும் பொழுது ஆமென், மரணத்துக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து 17 வரை வாசிப்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளுக்கு அண்டை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்திலே ஸ்தோத்திரம். இந்த யோவான் பரலோகத்திலே நிற்கும் பொழுது அங்கே மூப்பர்களில் ஒருவன், அதாவது தேவ தூதர்களிலே மூப்பர்களில் ஒருவன், அவந்த யோவானை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதாவது தேவ தூதன் மனுஷனிடத்திலே கேட்கிறார், இவரெல்லாம் எங்கே இருந்து வந்தார்கள். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரா. வெள்ளை அங்கிகளை தரித்த மனித கூட்டம் ஒரு இடத்திலே அங்க கூட்டமா நிற்கிறார்கள். பிரதான ஒரு தேவ தூதன் கேட்கிறான், இந்த வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் எல்லாரும் எங்கே இருந்து வந்தார்கள். அதனாலதான் இந்த உலகத்துல நிறைய ஊழியக்காரங்க வெள்ளை அங்கிகளை தரித்து இந்த பைபிள்ல சொன்ன வசனத்தின்படி அப்படி தரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். என்ன வஸ்திரம் தரித்தாலும் ஆமென், நம்முடைய இருதயம் தான் ஆண்டவருக்கு முக்கியமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுகிறது தகுதியான வஸ்திரம் தரிக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு சும்மா என்னன்னாலும் அப்படின்னு சொன்னா அந்த பேண்ட் கிழிஞ்சது, இப்போ உள்ள மாடலு, அல்லேலூயா, ரொம்ப அசிங்கமாக டைட்டான ஒரு ட்ரெஸ் அப்படிலாம் இல்லை. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகள்லாம் அதுக்கு ஏற்ற வஸ்திரம் தரிக்கணும். அல்லேலூயா. கது சோத்ரா. இந்த வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் எல்லாரும் எங்கே இருந்து வந்தார்கள். யோவான் சொல்லுகிறான், அது உமக்கே தெரியும். இவர்கள் எல்லாரும் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஆண்டவருக்காக உபத்திரவங்களை நாம் சகிக்கணும். அல்லேலூயா. உபத்திரவப்படுத்துகிறவர்களாக அல்ல, உபத்திரவத்தை சகிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். நம்ம மூலமாக பிறர் உபத்திரப்பட்டா ஆமென், நம்ம கண்டிப்பா நரகத்துக்கு போவோம். உபத்திரவத்தை அனுபவிக்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆண்டவர் நிமித்த உபத்திரவத்தை அனுபவிக்கணும். என் நாமத்தின் நிமித்த உங்களை இல்லாத பொல்லாததை சொல்லும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களை ஏசப்பா நாமத்தின் நிமித்த இல்லாத பொல்லாத சொல்லணும். நீங்க போய் மற்றவர்களை பார்த்து இல்லாத பொல்லாததை சொன்னா நீங்க நரகத்தில் இருப்பீங்க. இல்லாதது பொல்லாததை அவன் கேட்டு சகிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆமென். ஒரு மனுஷன் ஸ்தோத்திரா எங்களுக்கு முன்னாடியே இல்லாதது பொல்லாத சொல்றார். அல்லேலூயா. ஆனா பைபிள் அப்படிதான் சொல்லுது, இல்லாதது பொல்லாத உங்க பேர்ல தூத்துவாங்க, நீங்க அதெல்லாம் சகிச்சு கொள்ளுங்க. ஆமென். பலன் எங்க கிடைக்குமா? பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஒரு பாஸ்டர் ஒரு நிச்சயத்தில் ஒரு பாஸ்டர் சொல்றாராம், இன்றைக்கு நடக்கிற திருமணம் எல்லாம் ஜோடிக்கப்பட்ட திருமணமா இருக்கிறது.
எப்படி திருமணம் இருக்குதுன்னா ஜோடிக்கப்பட்ட திருமணமாக இருக்குது. அவர் எங்கேயோ ஒரு காற்றுல வந்த செய்தியை கேட்டு சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. அவருக்கு போய் நம்ம விளக்கம் சொல்ல முடியாது, அது ஒரு ஆள்கிட்டருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுது. ஆகவே நம்ம அமைதியாகணும். இல்லாததை பொல்லாததை உங்கள் பேரிலே சொல்லுவார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரா, ஆமென். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்றால் இந்த உலகத்திலேயும் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். இந்த உலகத்திலேயும் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆனா நாம மாத்திரம் ஆமென் எல்லா காவலோடும் ஒரு வாயை காத்துக்கொள், ஒரு கண்ணை காத்துக்கள், ஒரு இருதயத்தை காத்துக்கள். அதில் எடுத்திருந்துதான் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயை காத்துக்கொள்ளணும், கண்ணை காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். என்ன உபத்திரவத்தை நம்ம சகிக்கிற ஏசப்பாவுக்காக? பிறரை உபத்திரப்படுத்துகிறோம், பிறரை சங்கடப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு கண்ணு திறக்கப்படும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பந்தியில உட்கார்ந்து இருக்கிறதாக தூரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஐயோ கேடு. அப்படி என்றால் ஆபிரகாமுடைய மடியில போகல. அல்லேலூயா, தூரத்திலிருந்து பார்க்கிறோம். ஆபிரகாம் பந்தியில உட்கார்ந்து இருக்கார். ஈசாக்கு, யாக்கோபு பரிசுத்தவான்கள்லாம் பந்தியிலே தூரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐயோ கேடு. அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு போகல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. பரலோகத்துக்கு யார் போகிறது? உபத்திரவத்தை சகிக்கிறவர்கள், மனிதர்கள் மூலமாக. ஆமென். துன்பங்களை கொண்டு வருவார்கள், வேதனைகளை கொண்டு வருவார்கள், கண்ணீர் வடியும்படி செய்வார்கள். அதையெல்லாம் இந்த உலகத்தில் சகிக்கும் பொழுதுதான் வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு சின்ன உபத்திரவத்தை கூட நீ தாங்க முடியாம ஸ்தோத்திரா வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றினா ஹல்லேலூயா, நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை நீ சகிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை வெளுத்து தோய்த்தவர்கள். அதாவது தன்னுடைய ட்ரெஸ்ஸை ஏசப்பாவுடைய இரத்தத்தில் தோய்த்தவங்களாம். அவ்வளவு துன்பங்களை சகித்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. நான் கடந்த காலங்களில் ஊழிய பாதைகளில் நான் இந்த மாதிரி சகித்து நான் போகிறதுனால தான் ஸ்தோத்ரா, கடவுள் என்னோடு கூடவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட இன்னும் எத்தனையோ சுந்தரம் பாஸ்டர், சாம் சுந்தரம், ஹல்லேலூயா, தாமஸ் ராஜையா, அப்படி சாட்சிகளெல்லாம் கேட்டால் நம்ம இன்னும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை இன்னும் வாழலைன்னு சொல்லி தெரியுது. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளே இன்னும் இப்படி கவலைப்பட்டுக்கிறோம். ஆக இந்த மாதிரி ஒரு பிட்டு கவலை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கையில் பைபிளை வச்சுக்கிட்டு பிரசங்கியார்களாக இருக்கிறாங்க. ஐயோ, என்ன தண்டனைகள் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கையவே இன்னும் நம்ம நல்லா வாழணும்னு கவலை வருது. ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் ஆமென் அந்த உணர்வுகள் இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரா இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. நமக்கு என்ன கவலை வரணும்? இதுக்கு முன்னே வாழ்ந்த பரிசுத்தவான்களை போல நாமும் வாழணும். ஹல்லேலூயா, அது ஸ்தோத்திரா. வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து இரவு பகலு அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். பாருங்க, அந்த அந்த வெள்ளையங்கி தரித்திருக்கிறவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னையே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலக வாழ்க்கை ஒரு நேரம் அப்படியே மாயையா மறைஞ்சு போக போகிறது. பரலோகத்திலே ஆண்டவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, அல்லேலூயா, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்.
அங்கேயும் ஒரு பெரிய ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்கிறது பரலோகத்தில். ஹல்லேலூயா. கடவுள் அப்படி இருக்கிறார். ஆமென். அவர் விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்தும் ஒரு பெரிய நதி போகிறது. பரலோகத்திலும் ஒரு பெரிய ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாஞ்சு போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவ்வளவு எங்கு பார்த்தாலும் பரலோகத்தில் தங்கமயம். ஆமென். வைரக்கற்கள். ஹல்லேலூயா. பதுமராகம். ஆமென். அவ்வளவு தங்கமான ஒரு இடத்துல அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் இன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஹல்லேலூயா. கடவுள் எல்லாருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பார். ஹல்லேலூயா. உலகத்திலே நீ பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் ஒரு நாள் வரப்போது ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஆமென் ஒரு தகப்பனை போல உன்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். நீ மாத்திரம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஸ்தோத்திரம் ஆமென் அந்த தேவனுக்கு முன்பதாக ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழு. அவர் உன்னுடைய குடும்பத்திலே ஒரு நதியாக பாய்ந்து வருவார். ஒரு ஜீவ தண்ணீரை போல உன்னுடைய குடும்பத்திலே அவர் ஆமென் ஊற்றுண்ட பரிமளம் போல இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தன்னை சொல்லுகிறார், நான் ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்று. ஆமென். அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான தெய்வம். எல்லாரும் முழங்கள் படிடுமா? ஹல்லேலூயா.